ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான ஜென்டில்வுமன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். லிஜோ மோல் ஜோஸ், ஹரிகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா புதுசா கல்யாணமான ஒரு தம்பதிகளா இருக்காங்க. இவங்க சென்னையில ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு வராங்க. ஹரிகிருஷ்ணன் எல்ஐசில ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருக்காரு. லிஜோ மோல் ஜோஸ் பாத்தீங்கன்னா வெகுலியான ஒரு கிராமத்து பொண்ணா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. இவங்களுடைய லைஃப் நல்லா போயிட்டு இருக்க ஒரு தருணத்துல லிஜோ மோல் ஜோஸ் உடைய தங்கை ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக சென்னைக்கு வராங்க. இவங்களுடைய வீட்லயே தங்குறாங்க. அப்ப நடக்கிற ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவத்துல ஹரிகிருஷ்ணன் வேற ஒருத்தவங்களோட அஃபேர்ல இருக்கார் அப்படின்றது லிஜோ மோல் ஜோஸ்க்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான த்ரில் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அது நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு த்ரில் எலிமெண்டாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபீமேல் கேரக்டரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமா தான் இருக்கும். இந்த ரெண்டு கேரக்டர் மூலமா ஹியூமன் மொராலிட்டியை கேள்வி கேட்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற நிறைய காட்சிகளை டைலாக்ஸ் இல்லாமயே விஷுவலா ரொம்ப நல்லாவே வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. லிஜோ மோல் ஜோஸ் ஸ்டார் ஆஃப் தி ஷோ. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த கேக் சாப்பிடுற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு. லாஸ்ட்ல தனக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். பூர்ணி ஆனா இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் உடைய அந்த காம்போ சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இந்த படத்துல அங்கங்க டார்க் ஹியூமர் போர்ஷன் நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. சினிமாட்டோகிராஃபி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அபார்ட்மெண்ட்ல ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இருந்தாலுமே டிஃபரெண்ட் கேமரா ஆங்கிள்ஸ் மூலமா முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பாடல்கள் எல்லாமே வேகத்தடையா தான் அமைஞ்சிருக்கு. பட் பிஜிஎம் வந்து ஒர்க் அவுட் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். படம் முழுக்கவே லாஜிக்கல் லூப்போல்ஸும் நம்பகத்தன்மை குறைவான காட்சிகள் அதிகமாவே இருக்கு. இந்த படத்துல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலாவும் பெருசா நம்மளுக்கு ஒரு கனெக்ட் இல்லாத ஒரு ஃபீல் வந்து வரதான் செய்யுது. ஸோ அதனாலே பாத்தீங்கன்னா வந்து அந்த கேரக்டர் எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வராமே போயிடுது. இந்த படத்துல இருக்கிற சில டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரீச்சியா வச்ச மாதிரி இருக்கும். படத்துடைய டியூரேஷன் 1 hour 53 minutes. ஒரு குயிக் வாட்சா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். படத்துடைய பேசிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காவே மாறுது அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஸ்லோ பர்ன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அலர்கானட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜென்டில்வுமன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.